அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா கலையரசன். நான் காஜாங் தமிழ் பள்ளியில் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன். தித்திக்கும் தேன்மலை திக்கெட்டும் பரவட்டும், என் முத்தமிழ் தாய்க்கு தமிழரின் வணக்கங்கள் முரசு கொட்டட்டும் மெட்டட்டும். சான்றோரின் வரிசையில் வீற்றிருக்கும் அவை தலைவர் அவர்களே, நீதிக்கு ஓமையாய் திகழும் நீதிமான்களே, மணிக்காப்பாளர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் போட்டியிட களத்தில் இறங்கியிருக்கும் சக போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழனும் பண்பாடும். அவையோரே, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படி வாழக்கூடாது என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாட்டு அடிச்சுவடிகள் இன்றும் உலகம் முழுவதும் தடமதித்து இருக்கிறது. என் தமிழினமே, தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் உறவினர்கள் மட்டுமல்ல, முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகம் மலர உணவளித்து உள்ளன்போடு வழி அனுப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழின் பண்பாட்டு கோட்பாடு. காலம் காலமாக இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது நம் தனிச்சிறப்பு. இதிலும் ஒரு படி மேலே சென்று இது குடும்ப தலைவர்களின் கடமைகளில் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தோம்பலை இல்லத்தரசின் கடமையாக வேறு எந்த இனமும் நாடும் சுட்டி காட்டவில்லை. இதனை தமிழ் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றது. வாரி வழங்கும் வள்ளல்கள் பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. கடையில் வள்ளல்கள் வாழ்ந்த வரலாற்றை பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம். இவ்வுலகம் இருக்கும் வரை இவ்வரலாற்று சொல்லும். தமிழரின் ஈகை பண்பாட்டிற்கு இடையாக நாம் எதையும் சொல்லவும் முடியாது, செய்துவிடவும் முடியாது. மனிதனுக்கு மனிதன் உதவுவது ஈகை அல்ல. படர்ந்து செல்லும் செடி கொடிகளுக்கு கூட உற்றொளி உதவி செய்து தமிழரின் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது தமிழினம். இப்படி நாடு நகரம் பணம் காசு இத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்த ஈரமெனும் ஈரமனிதனை இன்றளவும் உலகம் போதித்து வருகிறது. இதற்கு இலக்கணம் சொன்னவன் வள்ளுவன். வருகையாளர்களே, கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை, வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றவன் தமிழன். இதற்கு காலத்தழாத பல காவிய கதைகளை கொண்டு சுமந்து நிற்கிறது புறநானூற்று நூல். இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எதிர் நாட்டு படையினை தாக்கும் பொழுது கூட ஈரமும் இறுக்கமும் இருந்ததனை காண முடிகிறது. போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியில் தனக்கு உதவியாக இருக்கும் ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாய்மொரு தமிழ்ச்சி என்பதில் நாம் பெருமை கொள்வோம். தீதும் நன்றும் பிறந்தளவாரா என்ற வாழ்வியலை என்ற உயர்ந்த பண்பாட்டை உறக்க சொன்னதும் தமிழன் என்பதை மறந்து விடாதீர்கள். சமூகம் நலம் பெற, நாடு வளம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம். மேலை நாடுகளில் இது போன்ற பதிவுகளும் பண்பாட்டு கூறுகளும் சொல்லப்படவும் இல்லை, எழுதப்படவும் இல்லை. ஆளும் உலகறிய செய்தது, ஆனால் உலகறிய செய்த உயர்வான பண்பாட்டு கருத்துக்களை உலகறிய செய்தது தமிழரும் தமிழர் பண்பாட்டு என்பதுதான் உண்மை. ஜாதி மதம் இனம் நிறம் மொழி நாடு என பல்வினை பிறவிகளை சொல்லி நமக்கு வேற்றுமையை ஏற்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கைக்கு ஓமையை கொண்டிருக்கிறோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழன் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என ஒற்றுமை வாழ்க்கைக்கு தன் பண்பாட்டு அடிச்சுவட்டை இன்றும் உலகம் செய்து சொல்லியிருக்கிறான். எல்லா நாடும் நம் நாடி, எல்லா ஊரும் நம் ஊரே, எல்லோரும் நம் உறவுகளே.
எதுவுமே வேண்டாம் என சொன்ன இனம் நம் தமிழினம். வழிப்போக்கர்கள் அமர்ந்து செல்வதற்கு தமிழினை வழிப்போக்கனர் அமர்ந்து செல்வதற்கு தரணி அமைத்து வீட்டு கட்டிய தமிழின் பண்பாட்டை யாரும் கீழ்கணக்கி பேசிடக்கூடாது. இவ்வுலகம் இருக்கும் வரை நம் வரலாற்று சொல்லும். அதேபோல் நம் தமிழும் இவ்வுலகம் இருக்கும் வரை நிமிர்ந்து நிற்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.